வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மெரீனா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, தயவு செய்து கல்யாணத்தை பத்தி பேசி என்னை தொந்தரவு செய்யாதீங்க, எனக்கு இஷ்டம் இல்ல என்றான் சுதாகர். லோகநாதன் தனக்குள் சிரித்து கொண்டார். மரகதம்மாளின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. இப்போது ஒன்றும் பேச வேண்டாம் என்று லோகநாதன் தன் அக்காவுக்கு ஜாடை காட்டினார். திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டால் தன் காதல் திருமண லட்சியம் சிதைந்துவிடும் என்றே சுதாகர் அப்படி பேசினான். இந்திராணியை காதலித்து அவளை தனிமையில் சந்தித்து 2-3 முறை காதல் மொழிகள் பேசிய பிறகே அவன் தனது சம்மதத்தை கூற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். கோயிலிலும் பஸ் ஸ்டாண்டிலும் 3-4 முறை இந்திராணியுடன் பேச முயன்றும் ஏதேதோ அபசகனங்கள் குறுக்கிட்டு அவன் எண்ணத்தை குலைத்து விட்டான். அந்நிலையில் தான் இந்திராணிக்கு காதல் கடிதம் எழுதி விடுவது என்ற எண்ணம் ஏற்பட்டது அவனுக்கு. சாதாரணமாக சினிமாவிலும் கதைகளிலும் வரும் காதல் கடிதங்களின் வாசகங்களை அவன் நினைவுபடுத்தி கொண்டு அந்த பாணியில் எழுத ஆரம்பித்தான். ஆருயிரே, அன்பே, தேன் அமுதே, கற்கண்டே, கரும்புச்சாறே என்று பல விதமாக எழுதி பார்த்தான். எல்லாமே ரொம்ப பழசாக இருந்ததால் உயிருக்கு உயிரானவளே என்று ஆரம்பித்தான். அதற்கு பிறகு என்ன எழுதுவது என்றே தெரியவில்லை. தமிழில் வராவிட்டால் ஒருவேளை ஆங்கிலத்தில் சரளமாக வரும் என்று நினைத்து மை டியரஸ்ட் இந்து என்று இந்திராணியின் பெயரை சுருக்கி 3 எழுத்தில் தன் நெருக்கத்தையும் பழக்கத்தையும் அன்பையும் காதலையும் தெரிவிக்க முயன்றான். மளமளவென்று 2-3 வரிகள் எழுதினான். ஆனால் அதில் 4-5 வார்த்தைகளுக்கு ஸ்பெல்லிங் தகராறு செய்தது. ச்ச, தவறாக எழுதினால் அவள் சிரிப்பாள், என்னை பற்றி கேவலமாக நினைத்து விடுவாள், இங்கிலீஷில் வீக்கா இருக்கிறேன் என்று அவள் என்னை காதலிக்காமல் இருந்துவிட்டாள் என்ற யோசனை செய்து அதையும் கிழித்து போட்டான். இரவு 12 அடித்தும் இந்திராணிக்கு தன் காதலை எப்படி தெரிவிப்பது என்று புரியாமலும் தூக்கம் வராமலும் திண்டாடி கொண்டிருந்தான் சுதாகர். மறுநாள் ஆபீஸ் கேன்டீனில் காதல் கடிதங்கள் எழுதுவதை பற்றி ஏதோ பேச்சு வந்தது. பிரபல காதலர்கள் எழுதிய காதல் கடிதங்களின் தொகுப்பான லவ் லெட்டர்ஸ் என்ற ஒரு புத்தகம் தன்னிடம் இருப்பதாக முத்து சொன்னான். சீனி என்கிற சீனிவாசன் குறுக்கிட்டு, என்னிடம் என் சொந்த லவ் லெட்டர்ஸ் ஒரு கத்தை இருக்கிறது என்று மார்த்தட்டினான். அந்த நிமிடமே சுதாகருக்கு அவனிடம் மதிப்பு ஏற்பட்டு விட்டது. அவனை மெல்ல பழக்கப்படுத்தி கொண்டான். காதலை பற்றி பேசும்போது சீனிவாசன் சிரித்தான், குதூகலமாக இருந்தான். நாராயணனை போல் சூன்யத்தை வெறித்து பார்க்கவில்லை, கண் கலங்கி அழவில்லை. சுதாகரை பொறுத்தவரையில் சீனிவாசன் ஒரு லட்சிய இளைஞன். அவன் தாராவை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டிருந்தான். திருமணத்திற்கு முன் இருவரும் 50 காதல் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். 7 ஹோட்டல்களில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கிறார்கள். 10 சினிமாக்கள் பார்த்திருக்கிறார்கள். 4 பார்க்குகளில் சந்தித்து மொத்தம் 18 மரங்களின் அடியில் மணிக்கணக்கில் பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள். முதல்ல நீ எப்படி தாராவுக்கு கடிதம் எழுதின என்ற பேச்சை துவக்கினான் சுதாகர். எல்லோருடைய காதல் அனுபவங்களும் அவனுக்கு தெரிந்தாக வேண்டுமே. பேப்பரை எடுத்தேன், பேனாவை வைத்தேன், எழுதின என்று சொல்லிக்கொண்டே உரு போட்ட கவிதையை வகுப்பில் ஒப்புவிக்கும் மாணவன் போல அக்கடிதத்தை ஒப்புவித்தான் சீனிவாசன். தாரா, மை டியரஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், டார்லிங், ஏஞ்சல், உன் காலடியில் நான் கிடக்கிறேன். உன் கடைக்கண் பார்வையும் உதட்டில் நெளியும் புன்னகையும் தான் நான் உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர் எல்லாம். உன்னை பார்க்காமல், நீ பேசுவதை கேட்காமல் என்னால் வாழ முடியாது. நேற்று பஸ்ஸில் ஒரு பார்வை பார்த்தாயே, ஐயோ, நான் கவிஞனாக பிறந்திருந்தால் ஒரு காவியமே எழுதியிருப்பேன். தாரா, என் வாழ்வை ஒளிமயமாக்க வந்த நட்சத்திரமே, என்னை அலட்சியப்படுத்தி விடாதே. நான் உன் அடிமை, எனக்கு உயிர் பிச்சை கொடு. இப்படிக்கு சீனிவாசன். அதற்கு அவள் என்ன பதில் எழுதினாள் என்று கேட்டான் சுதாகர். 1 லெட்டரா 2 லெட்டரா ஞாபகம் வைத்துக் கொள்ள? நாளைக்கு எல்லா லெட்டரையும் கொண்டு வந்து கொடுக்கிறேன், படித்துக்கொள் என்று கூறினான் சீனிவாசன். சுதாகருக்கு புது டியூஷன் வாத்தியார் கிடைத்து விட்டார்.
சீனி, தாரா காதல் கடிதங்களை நன்றாக படித்து ரசித்தான் சுதாகர். சீனிக்கு ஒரே பெருமை. அக்கடிதங்களை ரகசிய பொக்கிஷங்களாகவோ புனித நினைவுகளாகவோ அவன் மதிக்கவில்லை. 4 பேர் அதை படித்துவிட்டு தன்னை ஹீரோவாக்கி மெச்ச வேண்டும் என்றே கருதினான் அவன். நான் லவ் மேரேஜ் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற யாருமே செய்யாததை இவன் சாதித்து விட்டது போல் எல்லோரிடமும் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் அவனுக்கு ஒரு தனி ஆசை. அக்கடிதங்களில் இருந்த சில வரிகளை அப்படியே எழுதி கொண்டான் சுதாகர். அர்த்தம் புரியாத சில வார்த்தைகளையும் குறித்து வைத்துக் கொண்டான். தாரா ஒரு கடிதத்தில், உங்களுடன் பேச முடியாத நிலைமை ஏற்பட்டால் நம் விழிகள் அன்பு மொழி பேசும். உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் நம் இதயங்கள் கலந்து உறவாடும் என்று எழுதியிருந்தாள். அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்படி எதையெதையோ சேர்த்து ஒரு கடிதம் எழுதினான் சுதாகர். என் நினைவில் நிலைத்துவிட்ட நாயகியே, உன் இதய கோயிலில் காதல் என்னும் குத்து விளக்கு ஏற்றி வைத்து விட்டேன். என் வாழ்வுக்கு அதுதான் வெளிச்சம் தர வேண்டும். நீ வந்தால்தான் சிவ விஷ்ணு ஆலயமே சோபை பெறுகிறது. அம்மனின் முகமே பிரகாசிக்கிறது. நீ இல்லாவிட்டால் உலகமே இருண்டுவிடும். உன் பார்வையின் குளிர்ச்சியில் என் உயிர் துளிர்க்கிறது. நீ இல்லாவிட்டால் நான் ஏன் இருக்க வேண்டும்? சொல், சொல், சொல். இப்படிக்கு என்றும் உன் சுதா. 1 மணி வரை விழித்துக் கொண்டிருந்து இதை எழுதி முடித்தான் சுதாகர். மறுநாள் சீனியிடம் காட்டினான். அவனும் அதை வரிக்கு வரி ஆமோதித்தான். இந்த கடிதத்தை தபாலில் அனுப்புவதா நேரில் கொடுப்பதா என்று விவாதம் எழுந்தது. தபாலில் அனுப்புவதில் எத்தனையோ ஆபத்து இருக்கிறது என்று சீனி சொல்லிவிட்டு, உன் தங்கையிடம் கொடுத்து அனுப்பு என்ற ஆலோசனை கூறினான். அப்போதுதான் தனக்கு ஒரு தங்கை இல்லையே என்று முதன்முறையாக வருத்தப்பட்டான் சுதாகர். ச்சே, கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாத பெற்றோர் நமக்கு வந்து வாச்சாங்களே என்று அழுத்து கொண்டான். கடைசியில் வெள்ளிக்கிழமை மாலை கோயிலில் இந்திராணியின் கையிலேயே தன் முதல் காதல் கடிதத்தை கொடுத்து விடுவது என்று முடிவு செய்தான் சுதாகர். அன்று வெள்ளிக்கிழமை, அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை. சுதாகரின் லட்சிய வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். தான் எழுதியுள்ள முதல் காதல் கடிதத்தை தன் மனதை கவர்ந்த நங்கையிடம் கொடுக்கப் போகும் நன்னாள். தெய்வீக சூழ்நிலையில் புனித காதல் மலரப்போகும் பொன்னாள். அன்று காலையில் எழுந்தது முதற்கொண்டே சுதாகர் கட்டுக்கடங்காத களிப்பில் மூழ்கியிருந்தான். கண் விழித்ததும் பால்காரர் அடித்த சைக்கிள் மணியின் ஓசை அவள் காதுகளில் தேன் அமுதாக பாய்ந்தது. ஆலயத்தில் பாலாபிஷேகம் முடிந்து மணி ஒலி முழங்குவது போல் அவன் காதுகளில் தேன் அமுதாக பாய்ந்தது. ஆலயத்தில் பாலாபிஷேகம் முடிந்து மணி ஒலி முழங்குவது போல் தோன்றியது அவனுக்கு. ஆகா, எத்தனை நல்ல சுகுணம்! என் முயற்சியில் வெற்றியடையப் போகிறேன் என்பதை கடவுள் எத்தனை சூசகமாக தெரிவித்து விட்டார். முருகா, பக்தர்களிடம் நீ காட்டும் கருணையே தனி என்று நினைத்து கொண்டான் சுதாகர். ஒரு புறம் மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த சுதாகர் அடிக்கொரு தரம் தன் இதயம் பட் பட் என்று அடித்து கொண்டதை உணர்ந்தான். என்ன நடக்குமோ, எப்படி முடியுமோ, யாருக்கும் தெரியாமல் கடிதத்தை அவளிடம் கொடுக்க முடியுமா? ஒருவேளை அவள் இன்று கோயிலுக்கே வராவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் எதையோ கற்பனை செய்து கொண்டு அவன் திணறிக் கொண்டிருந்தான். ஒரு இடத்திலும் ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. எல்லாம் திட்டம் போட்டபடி டக் டக் என்று நடக்க வேண்டும் என்று விரும்பினான். சற்றும் எதிர்பாராத வகையில் எதிரியின் எல்லைக்குள் புகுந்து தாக்குவதற்கான தந்திரங்களை ஆராயும் இராணுவ தளபதியைப் போல் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் சுதாகர். அன்றைய நடவடிக்கையின் முதல் காரியமாக ஆபீஸுக்கு கேஷுவல் லீவ் போட்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்தான். காதலை விட தலை போகிற காரியம் அவனுக்கு இந்த உலகத்தில் வேறொன்றுமே இல்லையே. அன்று மாலை எந்த பெண்ணை கோயிலில் சந்தித்து தான் எழுதிய காதல் கடிதத்தை கொடுப்பதற்காக சுதாகர் ஆபீஸுக்கே ஒரு நாள் லீவு போட்டானோ, அந்த பெண்ணும் அன்று கல்லூரிக்கு லீவு போட்டிருந்தாள். கொரியா யுத்தத்திற்கும் கோடம்பாக்கத்தில் கத்திரிக்காய் விலை ஏறியதற்கும் எத்தனை சம்பந்தம் இருந்ததோ அத்தனை சம்பந்தம்தான் இருந்தது. இந்திராணி கல்லூரிக்கு போகாததற்கும் சுதாகர் ஆபீஸுக்கு லீவ் போட்டதற்கும். அவளுக்கு சுதாகரை தெரியுமே ஒழிய அவன் மனதில் கிளர்ந்தெழுந்த எண்ணங்கள் ஒன்றுமே தெரியாது. அன்று மாலை தன் கையில் அவன் ஒரு காதல் கடிதம் கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறான் என்று அவள் கனவு கூட கண்டிருக்க முடியாது. இந்திராணி ஒரு நல்ல பெண், ஆனால் அசடல்ல.
தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது, தன்னை பற்றி யார் யார் என்ன நினைக்கிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் யூகித்துக் கொள்ளக்கூடிய கெட்டிக்காரி. சுதாகருக்கு தன்னை கொடுப்பதை பற்றி அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி பேசிக் கொள்வதையும் அவள் அறிவாள். அதை பற்றி அவள் கவலைப்பட்டதே இல்லை. தன்னிடம் சொல்லாமல், தன் இஷ்டத்தை அறிந்து கொள்ளாமல் அப்பா தன் விஷயத்தில் ஒரு காரியமும் செய்ய மாட்டார் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் வயசு பெண்கள் தங்களுடைய கல்யாணத்தை பற்றி சிந்திக்கும் அளவுக்குத்தான் இந்திராணியும் தன் திருமணத்தை பற்றி மனக்கோட்டைகள் கட்டியிருந்தாள். அழகுள்ளவனாகவும் அன்பு நிறைந்தவனாகவும் செல்வம் படைத்தவனாகவும் யாரையோ மனதில் கற்பனை செய்து கொண்டு மகிழ்வாளே ஒழிய தனிப்பட்ட எந்த இளைஞனிடமும் அவள் அக்கறை காட்டியது இல்லை. தெருவில் பார்க்கும் இளைஞர்களை பற்றி பேசக்கூட மாட்டாள். உஷாவுக்கும் அவளுக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. உஷா எந்த இளைஞனை பார்த்தாலும் ஏதாவது கமெண்ட் அடிப்பாள். இந்திரா, அதோ ரிச்சர்ட் பர்டன் மாதிரி ஸ்டைலா ஒருத்தன் நிக்கிறானே, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்பாள். உனக்கு வேற வேலை இல்லடி, போறவன் வரவனை பத்தியெல்லாம் வம்பளத்துக்கிட்டு என்று அவளை மட்டம் தட்டி விடுவாள் இந்திராணி. இப்படி பேசுவது இந்திராணிக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்தும் உஷா சும்மா இருக்க மாட்டாள். கூட பிறந்த பழக்கமாயிற்றே. ஐய, இந்த கண்ட்ரிய பாரு, எந்த ஷர்ட்டுக்கு எந்த டையை கட்டிக்கிட்டு வந்து நிக்குது, அவன் உயரத்தை பாரு, ஒட்டட கொம்புக்கு அட்ரஸ் செய்த மாதிரி, அவன் மீசிய பாரு, இவன் பல்லப்பாரு, இது நடையப்பாரு, இந்த லூசப்பாரு என்று தெருவில் போகும் இளைஞர்களை பற்றி இந்திராணியிடம் ஏதாவது விமர்சனம் செய்து கொண்டே இருப்பாள். இந்திராணி முதலில் உஷாவை ஒரு ரவுடி என்றே மதிப்பிட்டிருந்தாள். சி, நீ ரொம்ப மோசம், ஒரு நாளைக்கு யார்கிட்டையாவது உததான் வாங்க போற என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் மெல்ல மெல்ல திருட்டுத்தனமாக தானே இளவட்டங்களை பார்க்க ஆரம்பித்தாள். பார்த்து தனக்குள் ரசித்து கொண்டாளே தவிர உஷாவிடம் ஒன்றுமே சொல்ல மாட்டாள். இன்னும் அத்தனை தைரியம் அவளுக்கு வரவில்லை. சில காலமாக இளைஞர்களின் நடை உடை பாவனைகளை கவனித்து பழக்கப்பட்டிருந்ததால் சுதாகர் நாள் தவறாமல் தனக்காகத்தான் கோயிலுக்கு வருகிறான் என்பதை ஒருவாறு யூகித்து விட்டிருந்தாள் இந்திராணி. ஊரில் அத்தனை பெண்கள் இருக்கும்போது தன்னை விட அழகில் சிறந்தவர்கள் ஏராளமாக தெருவெங்கும் அலைந்து கொண்டிருக்கும் போது ஓர் இளைஞன் தனக்காக அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து தற்பெருமையில் பூரித்து போனாள் அவள். உள்ளுக்குள் கிளுகிழப்பு இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளக் கூடாது என்று கண்டிப்பாக இருந்தாள். சுதாகரை பார்க்க கூடாது என்று தன் மனதிற்கு தடை உத்தரவு போடுவாள். ஆனால் அது எப்படியாவது தடை உத்தரவை மீறிவிடும். அதற்காக கடுமையான தண்டனை கொடுப்பாள். மனமிறங்கி மறுகணமே அதை ரத்து செய்து விடுவாள். வரம்புக்கு உட்பட்டே அவள் தன் ஆசையை வளர்த்து கொள்ள விரும்பினாள். அடக்க ஒடுக்கமாக கட்டுப்பாட்டுடன் வளர்ந்திருந்த இந்திராணி வயது வந்து நாளும் தெரிந்த நிலையிலும் நாணத்தை விட்டு நெறி தவறி நடக்க தயாராயில்லை. சுதாகருக்கும் தனக்கும் திருமணம் நடப்பதற்கான சான்ஸ் இருந்தும் அவனிடம் பேசவோ பழகவோ அவள் பயந்தாள். அவனுக்காக அவள் கோயிலுக்கு வரவில்லை, உண்மைதான். ஆனால் ஒரு நாள் அவனை காணாவிட்டால் அவளுக்கு கோயிலே வெறிச்சோடி கிடந்தது. வெறும் வாயை மெல்லும் உஷா அவள் கிடைத்தால் சும்மா இருப்பாளா? ஒரு நாள் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டு கொண்டிருந்த சுதாகரை காண்பித்து, யாரடியவன் புது பக்தன், நம்ம நிக்கிற இடங்களில் எல்லாம் வந்து நின்னுகிட்டு இருக்கான், உன்னையே திருட்டு பார்வை பார்த்துகிட்டு இருக்கான் என்று ஒரு நாள் இந்திராணியின் வாயை கிண்டினாள். அதற்கு இந்திராணி, சர்தாண்டி இவள, சும்மாரு, கோயிலுக்கு வந்தா சாமியை பார்த்துட்டு போ, உனக்கு இதான் வேலையா? எவனோ வரா, எங்கேயோ பார்க்கறான், உனக்கு என்ன வந்தது என்று போலியாக அழுத்து கொண்டாள். ஓஹோ, எவனோவா? முன்னெல்லாம் நவகிரகத்தை 3 சுத்தத்தான் சுத்துவ, கேட்டா தலையை சுத்துதுன்னு சொல்லுவ, இப்பெல்லாம் கணக்கா 9 சுத்து சுத்துறையே. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போகட்டும், கல்யாணம் எப்படி? பிஏவை முடிச்சுட்டு தான் அதை பத்தி நினைக்க போறேன்னு ஜம்பம் அடிச்சியே. என்ன உஷா உளர்ற? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சுடுத்தா? இத பாரு இந்திரா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த மைனரோட பேரு சுதாகர். அவங்க வீட்லையும் உங்க வீட்லையும் இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம்தான். தேதி வைக்க வேண்டியதுதான் பாக்கி. எல்லாத்தையும் எங்க அத்தை சொல்லிட்டாங்க. உங்க அத்தைக்கு வேற என்ன வேலை? இந்த பாரு உஷா, நீ இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் உன்னோட நான் சேரவே மாட்டேன் என்றாள் இந்திராணி போய் கோபத்தை வரவழைத்து கொண்டு. டூ விட்டுடுவியா?
பச்சை குழந்தை, பாப்பா, ஒண்ணுமே தெரியாத இன்னொசென்ட் பேபி என்று அவளை கேலி செய்தாள் உஷா. தன் தோழி கவனிக்கும்படி சுதாகர் நடந்து கொண்டு விட்டானே என்று சுதாகரின் மீது ஆத்திரமாக வந்தது இந்திராவுக்கு. அத்துமீறி அவனுடைய நடத்தையை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று தனக்குள்ளேயே தீர்மானம் செய்து கொண்டாள். அன்று இந்திராணி கல்லூரிக்கு போகாததால் ஏன் வரவில்லை என்று அறிந்து போக உஷா அவளுடைய வீட்டிற்கே வந்துவிட்டாள். சாதாரணமாக இருவரும் கோயிலில்தான் சந்திப்பது வழக்கம். என்ன உஷா, இன்னைக்கு நீயும் காலேஜுக்கு போகலையா? போயிருந்தேன். இன்னைக்கு மிஸ் பூஷ்ணிகா லீவு. லாஸ்ட் ஹவர் கிளாஸ் இல்ல. ஆமா, நீயே மட்டமடிச்ச? சும்மாதான், போர் அடிச்சது. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கே, உன்னை பொண்ணு கிண்ணு பார்க்க வந்தாங்களோன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டியா உன் பேத்தல? ஏன் அப்படி நினைச்சேன்னா, அந்த சுதாகர் கூட இன்னைக்கு ஆபீஸ் போகல. ஆமா, அவன் ஏதாவது வேலை கீழே செய்யறானா இல்ல கோயில சுத்துற வேலைதானா என்று கேட்டுவிட்டு கழுக்கென்று சிரித்தாள் உஷா. இந்திராணி முகத்தை சுளித்து கொண்டாள். நான் காலேஜ்ல இருந்து வரும்போது நாடார் கடையில நின்னுகிட்டு ஐயா ஜாலியா சிகரெட் ஊதிக்கிட்டு இருந்தாரு. சிகரெட் தானே, சுருட்டு இல்லையே என்று கேட்டாள் இந்திராணி. உஷாவின் இந்த பேச்சு அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை தெரிவிப்பதற்காக. ஆனால் சுதாகர் சிகரெட் குடிக்கிறான் என்ற செய்தி அவள் மனதில் சிறு சஞ்சலத்தை ஏற்படுத்தியது என்பதை அவள் முகம் பளிச்சென்று காட்டியது. கவலைப்படாத, இந்த காலத்துல எல்லாரும் தான் சிகரெட் பிடிக்கிறாங்க. அது காப்பி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனப்புறம் நீ சொல்லி நிறுத்திடு என்ற யோசனை கூறினாள் உஷா. அப்படியே ஆகட்டும் உஷா பாட்டியாரே என்று கடுகடுத்தாள் இந்திராணி. இப்படியே வம்பளந்தபடி 2 மணி நேரத்தை 2 நிமிடங்களாக கழித்துவிட்டு இந்திராணியும் உஷாவும் 6 மணி சுமாருக்கு கோயிலுக்கு கிளம்பினார்கள். சுதாகரும் ஒரு தூக்கம் போட்டுவிட்டு 5 மணிக்கு குளித்துவிட்டு ஜரிகை வேட்டியும் சில்க் சட்டையும் அணிந்து ஜாம் ஜாம் என்று கோயிலுக்கு கிளம்பிவிட்டான். கிளம்புவதற்கு முன் ஜாக்கிரதையாக இந்திராணிக்கு எழுதிய காதல் கடிதத்தை எடுத்து வைத்து கொண்டான். சில்க் சட்டையானதால் கடிதம் பாக்கெட்டில் இருப்பது நன்றாக தெரிந்தது. வழியில் யாராவது பார்த்து என்னவென்று கேட்டுவிடப் போகிறார்களே என்று அஞ்சி அதை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். வைக்கும் முன் அது தான் எழுதிய கடிதம் தானா அல்லது வேறு ஏதாவது பேப்பரா என்று நன்றாக பார்த்து கொண்டான். அனாவசிய சந்தேகங்கள் எல்லாம் தோன்றும் ஒரு அபூர்வ நிலையில் இருந்தான் சுதாகர். அவன் பயந்தபடியே எதிரில் அருள்தாஸ் வந்தான். அவனை பார்த்ததும் அசடு வழியும் முகத்துடன், என்ன அருள், பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே என்றான். அது யாரோட தப்பு என்று சட்டென்று கேட்டான் அருள்தாஸ். ஏன் தப்புதான் அருள், 10-15 நாளா நான் மைதானத்துக்கே வர முடியல, வேலை ரொம்ப அதிகம். எனக்கு தெரியுமே, நீ எக்ஸசைஸ் செய்யலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். கோயிலை சுத்துறதும் ஒரு மாதிரி தேக பயிற்சி தானே. சுதாகருக்கு தூக்கி மாறி போட்டது. என்ன பிரதர் முழிக்கிற? இவனுக்கு எப்படி நம்ம சமாச்சாரம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறையா? என்ன சமாச்சாரம் உனக்கு தெரிஞ்சிடுத்து? கோயிலுக்கு போனா தப்பா? ஐசா லகிடி கிரிகிரி, தஞ்சாவூர் வடகிரி. என்னப்பா நம்மளையே மடக்க பாக்குறியே? 15 நாளா என்னை நீ பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மூவ்மெண்ட்டை எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் வரேன். திடீர் இட்லி மாதிரி உன் திடீர் பக்தி பக்தி விஷயமும் ஐயாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையா? செய் ராஜா செய். ஒன்று மாத்திரம் சொல்றேன், ஆழம் தெரியாம காலை விட்டுடாத. நம்ம கிட்ட டிப்ஸ் வாங்கிக்கோ. எக்கச்சக்கமா போய் சிக்கிக்கிட்டு வாங்காத. காலம் கெட்டு கிடக்குது என்று சொல்லி அருள்தாஸ், அதோ போகுது பாரு ஒண்ணு, அது என்ன தேடிட்டு தான் போகுது, நான் வரேன் என்று புறப்பட்டான். எதிர் பிளாட்பாரத்தில் போகும் ஒருத்தியை காட்டியபடி. யார் அது அருள், சினிமாவில் நடிக்குதா? சீச்சி, அது போட்டிருக்கிற கொண்டையும் வச்சிருக்கிற பூவையும் பார்த்தா அப்படித்தான் தோணும். அதெல்லாம் வானாண்டி கைதேன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்குது. அவ யார் அருள், சொல்ல மாட்டியா? ஒரு புது கேஸ், பேபின்னு பேரு, நம்ம கிரகச்சாரம். என் மேல இதுக்கு லவ் பிடிச்சுக்கிச்சு. 1 மாசத்துக்கு முன்ன கபாலி டாக்கீஸ்க்கு போயிருந்தேன். என் பின் ரோவில் உட்காந்துக்கிட்டு இது முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. சரி, 1000 கைதியில இது ஒண்ணுன்னு நினைச்சேன். ஆட்டம் விட்டு வெளியில வரேன், இது நிழல் மாதிரி நம்ம பின்னாலேயே வருது. PSI ஸ்கூலாண்ட சிகரெட் பத்த வைக்க நின்ன. அப்ப அது என்கிட்ட வந்து, என்னங்க, எனக்கு ராயப்பேட்டை போகணும், தனியா போக பயமா இருக்குது, வழியும் தெரியாது, கொஞ்சம் கொண்டு போய் விட்டுட்டு போறீங்களான்னு கேட்டுது.
நான் ஒரு நிமிஷம் ஜகா வாங்கி நின்னேன். ஏம்மா வழி தெரியாம எப்படி சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா என் கூட வந்தாங்க. ஆட்டம் நல்லா இல்லைன்னு பாதியில பூட்டாங்கன்னு நம்மகிட்டயே கதை அளந்தா. நான் அதோட ஊர் பேர் விவகாரம் எல்லாம் விசாரிச்சுக்கினே கபாலி குளம் வரைக்கும் வந்தேன். அப்பா ஆந்திராக்காரனாம், அம்மாவுக்கு வேலூராம். அவங்க எங்க இருக்காங்கன்னு இதுக்கு தெரியாதாம். இப்ப மாமங்காரனோட இருக்குதாம். அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யறானாம். அது என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுக்குள்ளேயும் ஒரு பஸ் கிளம்பிச்சு. அதுல ஏத்தி அனுப்பிச்சுட்டேன். பாவம், அதுக்கு எப்படி வழி தெரிஞ்சது? அதுக்கா வழி தெரியாது? மனசு வச்சா அமெரிக்கா ஜப்பானுக்கு கூட போயிட்டு வந்துடும். சும்மா அதெல்லாம் ஆளை மயக்க ஒரு கமால் வேலை. அப்புறம் கேளு கதைய. மறுநாளைக்கே இந்த டீ கடையாண்ட வந்து நிக்குதுப்பா அது. உன்னை தேடிக்கிட்டா? அதுக்கு அப்படி நீ இருக்கிற இடம் தெரிஞ்சது? அதான் ஒரு மிஸ்டேக் செய்துட்டேன். பேச்சு வாக்குல மாம்பழத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். தேடி வந்துடுச்சு. அப்புறம் தினம் ஒரு தரமாவது மீட் பண்றதுன்னு வச்சுக்கிட்டோம். காதலா? கத்திரிக்காய். அது என்ன மாதிரி பொண்ணுன்னு எடை போட வேணாமா? பாவம், நான் நினைச்ச மாதிரி அது சோம்பேறி கைது இல்ல. நல்ல கைதுதான். அதுக்கு என்ன பார்த்ததுல இருந்து என் மேல இஷ்டமாயிடுச்சாம். என்னை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்காம். அப்படின்னா நீ காதல் கல்யாணம் செய்துக்க போறியா? நான் அதுகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நானே சோத்துக்கு தாளம் போடுறேன். உன்னை வேற கட்டிக்கிட்டு அவதிப்பட முடியாதுன்னு விஷயத்த உடைச்சு சொல்லிட்டேன். அப்படி சொன்னா அந்த கைது அழுவுது. செலவுக்கு வேணும்னா உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்லுது. துட்டுன்னா விடுவனா? எனக்கு வேணுங்கிறப்போ 2, 3 கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப கூட துட்டு கொடுக்கத்தான் வந்திருக்குது. சரி, நான் வரட்டுமா? என்று கிளம்பினான் அருள்தாஸ். சற்று தொலைவில் இந்திராணியும் உஷாவும் நடந்து போய்க் கொண்டிருந்ததை அருள்தாஸ் பார்த்தான். அவன் சற்று தயங்கினான். என்ன பிரதர், தோ கையில பித்தளை கூடையை எடுத்துக்கிட்டு போகுதே, அதானே உன் கேஸு? என்று கேட்டான். ஏன் கேஸா? என்ன சொல்ற? பித்தளையா கூடையா? என்று மென்று விழுங்கினான் சுதாகர். போ உஷாராரு. ஓவரா போயிடாத. உடம்பு பிடிச்சி விட்டுட்டு போறாங்க. அப்புறம் ஒத்தடம் போட்டு நம்பகிட்ட வராத என்று சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்தான் அருள்தாஸ். மடியில் கடிதம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே குறுக்கு வழியில் கோயிலுக்கு விரைந்தான் சுதாகர். கோயிலுக்கு போய் சேரும் வரையில் சுதாகருக்குத்தான் எத்தனை வித சிந்தனைகள், எத்தனை வித தடங்கல்கள். அப்பப்பா! அருள்தாஸின் எச்சரிக்கை அவன் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அடி வாங்காத, ஜாக்கிரத என்று அவன் சொல்லி அனுப்பியதை நினைத்து முதலில் சற்று பதறினான். பிறகு ச்சே, அவன் ஏதோ காபராப்படுத்துறான். உதை வாங்குவதற்கு நான் செய்யத்தகாத, யாரும் செய்யாத காரியத்தையா செய்யப் போகிறேன்? காதல் ஜோடி என்ற கதையில் கதாநாயகன் குமார் காதல் கடிதத்தை தன் காதலியிடம் கோயில் பாரிஜாத மரத்தடியில் தானே கொடுத்தான். அவள் அதை மலர்ந்த முகத்துடன் பெற்றுக்கொள்ளவில்லையா? குமார் உதயா வாங்கினான். மாறாக அப்போது தென்றல் வீசி பாரிஜாத மலர்கள் அவர்களின் மீது புஷ்பமாரி பொழியவில்லையா? அருள்தாஸுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு இலக்கிய வாசனையே கிடையாது, முட்டாள் என்று சிந்தித்தபடி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டான் சுதாகர். பின்னர் வேறொரு கவலை அவனை பற்றி கொண்டது. இந்த உஷா பொண்ணு ஏன் இவ காலையே சுத்துது? ஒரு நாளைக்காவது ஒரு தலைவலி கால்வலின்னு வீட்டுல படுக்க மாட்டேங்குதே. மூதேவி, மொகர கட்டைய பாரு. நந்தனார்ல வர நந்தி மாதிரி சுத்த மாட்டு ஜென்மம் என்று ஒரு பாவமும் அறியாத பெண்ணை கரித்து கொண்டே நடந்தான். இன்னைக்கு மட்டும் கடிதத்தை இந்திராணியிடம் கொடுக்க முடியாமல் போனால் அந்த உஷாவை என்ன செய்கிறேன் பார் என்று கருவிக்கொண்டே நடந்தான். ஆனால் அவளை என்ன செய்வது என்பதை பற்றி அவனுக்கு தெளிவாக ஒரு ஐடியாவும் இல்லை. மணி 6 விட்டது. இந்திராணி கோயிலுக்குள் நுழைவதற்குள் தான் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று நடையை வேகப்படுத்தினான் சுதாகர். பட் என்று சத்தம் கேட்டது. அடிக்கடி வண்ணானுக்கு போட்டு வெள்ளாவியில் ஊறி இற்று போயிருந்த ஜரிகை வேட்டி கரையோரத்தில் கிழிந்து விட்டது. சிறிய கிழிசலாக இருந்தாலாவது பரவாயில்லை. ஒரு அடி நீளத்திற்கு டாராக கிழிந்து விட்டிருந்தது. தற்போதைக்கு வேட்டியை தூக்கி கட்டி கொண்டாலும் கோயிலுக்கு போனால் அவிழ்த்து விட வேண்டுமே. என்ன செய்வது என்று சிந்தித்தான் சுதாகர். வீட்டுக்கு போய் வேற வேட்டி கட்டி கொண்டு வருவதற்குள் இந்திராணி வீட்டுக்கு திரும்பி போய்விட்டால், ஆகவே ஒரே ஒரு வழிதான், அதை திருப்பி கட்டி கொண்டு விட வேண்டியதுதான். எப்படி? எங்கே? தோ அந்த பெரிய மரம் இருக்கிறதே. மளமளவென்று அங்கு போய் வேட்டியை மாற்றி கட்டி கொண்டான்.
மேல் மடிப்பு கீழே வந்ததால் வேட்டியில் இருந்த சுருக்கம் தன் அழகை கெடுத்து விட்டது என்று தோன்றவே அதை இழுத்துவிட்டு சரி செய்து கொண்டே வேகமாக நடந்தான் சுதாகர். சட்டென்ற கடிதத்தின் நினைவு வரவே மடியை பார்த்தான். தூக்கி வாரி போட்டது. மரத்தை நோக்கி ஓடினான். அங்கே கீழே கிடந்த கடிதத்தை கையிலே எடுத்தான். என்னடா சுதாகர், மரத்தடியில என்னடா பொறுக்கற? அது என்ன காகிதம் என்று கேட்டுக்கொண்டே சிங்கப்பல் சாரங்கபாணி அவன் எதிரில் வந்து நின்றான். ஒண்ணுமில்ல, வேட்டியை மாத்தி கட்டிக்கிட்ட, மண்ணான் சீட்டு கீழே விழுந்துடுச்சோ என்று சொல்லி கடிதத்தை பாக்கெட்டில் வைத்து கொண்டான் சுதாகர். டே, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போகலையா? போன் பண்ண, நீ வரலேனாங்களே. ஆமா, வீட்டு வேலையா அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டி இருந்தது. நான் வரட்டுமா? நேரம் ஆகுது. டே, போன ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரேன். குவாலிட்டி ஐஸ்கிரீம். ஓ எஸ், சர்டன்லி. நடந்து கொண்டே இருந்தான் சுதாகர். கோயிலுக்கு தானடா போற, நானும் வரேன். வா, ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம். எனக்கு வேண்டாம், நான் பார்க்கெட் ரோட்டுக்கு போயிட்டு ஒருத்தரை பார்த்துட்டு வரணும். நேரமாச்சு, அவர் கிளம்பிடுவார், நான் வரேன் என்ற சாரங்கபாணியின் பதிலுக்கு காத்து கொண்டிராமல் பறந்தான் சுதாகர். ச்சே, ஒரு மனுஷனை நிம்மதியா கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்களே. ஏன் தான் அனாவசியமான ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி சமயத்துல வந்து கழுத்தறுக்கிறாங்களோ? இவங்களை எல்லாம் ஏன் தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டமோ என்று சிணுங்கியவாறே நடந்தான் சுதாகர். கோயிலை நெருங்கியதும் நெருப்பை மிதித்து விட்டதைப் போல் திடுக்கிட்டு நின்றான். 10 அடி தூரத்தில் அப்பாவின் நண்பர் சம்பந்தம் பிள்ளை வந்து கொண்டிருந்ததைக் கண்டு பதறியே போய்விட்டான். ஐயோ, இந்த கிழத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா 3 மணி நேரம் சாக வேண்டியதுதான். தொலைச்சு எடுத்துடுமே. என் சம்பளத்தை இத்துடன் 100 தரம் சொல்லியாச்சு. பார்த்த போதெல்லாம் மறுபடியும் கேக்குதே. ஐயோ, மணி 6 ஆகுதே. இந்திராணி கிளம்பி விடுவாளே என்று எண்ணி சட்டென்ற ரங்கநாதம் செட்டி தெருவில் சுற்றி வளைத்து கொண்டு கோயிலை வந்தடைந்தான். அங்கே பிள்ளையார் கோயிலின் சந்நிதிக்கெதிரே நடைபாதையில் தணிகாசல முதலியார் இருட்டில் செருப்பை தேடிக் கொண்டிருந்தார். நல்ல வேளை, அப்பா கிளம்பி விட்டார். எங்கே அம்மாவை காணோம்? வெள்ளிக்கிழமை தவற மாட்டாளே. ஒருவேளை இந்திராணியுடன் பேசிக் கொண்டிருந்தாளோ? இதனடா வம்பா போச்சு என்று மனம் தளர ஆரம்பித்தான் சுதாகர். சற்றைக்கெல்லாம் மரகதம்மாளும் வெளியே வரவே ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். பெரிய கேட் வழியே உள்ளே நுழைந்த சுதாகர் சுற்றமுற்றம் பார்த்தான். அன்று கூட்டம் அதிகமாயிருந்ததால் அவனால் இந்திராணி எங்கிருக்கிறாள் என்று எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் என்ன நிற புடவை உடுத்தி கொண்டு வந்தாள் என்பது கூட அவனுக்கு மறந்துவிட்டது. அனுமார் கோயிலை ஒரு நோட்டம் விட்டான். பிள்ளையார் சந்நிதியில் பார்வையை ஓட விட்டான். நவகிரக மண்டபத்தை உற்று கவனித்தான். எங்குமே அவளை காணவில்லை. சரி, அம்மன் சந்நிதியில் பார்க்கலாம் என்ற முடிவுடன் அன்னை பார்வதியை நோக்கி விரைந்தான். அங்கு உஷா முகத்தில் போர் களை சொட்ட எங்கேயோ பராக்கு பார்த்து கொண்டு நிற்க இந்திராணி கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். சுதாகர் தரிசனமாகிவிட்டான் என்பதற்கு அறிகுறியாக உஷா இந்திராணியின் இடுப்பில் லேசாக ஒரு இடி இடித்தாள். இந்திராணி கண்ணை திறந்து திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. பிரகாரத்தை சுற்றிவிட்டு வரலாம் வாடி என்ற உஷாவை அழைக்க அவள், நான் சுத்தி வந்தாச்சு, என் கால் வலிக்குது, நீ போயிட்டு வா, நான் படிக்கட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டாள். இதுதான் சமயம் என்று சுதாகர் பெருமாள் சந்நிதியின் பின்புறம் போய் நின்று கொண்டான். அம்மூலை திரும்பும்போது கடிதத்தை எடுத்து இந்திராணியிடம் நீட்டினான். அவளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவள் போல் சர்வ சாதாரணமாக கடிதத்தை வாங்கி பிளவுஸுக்குள் செருகிக் கொண்டாள். பதில் எப்போது கிடைக்கும் என்று மிக மெல்லிய குரலில் கேட்டான் சுதாகர். நாளைக்கு இதே இடத்துல என்று அதை விட மெல்லிய குரலில் கூறிவிட்டு நகர்ந்து விட்டாள் இந்திராணி. சுதாகர் ஸ்வர்க்கத்திற்கே போய்விட்டான். இத்தனையும் அவனுடைய நினைப்புதான், ஆசையில் எழுந்த கற்பனைதான். ஆனால் உண்மையில் நடந்ததோ? அம்மன் சந்நிதியில் சுதாகர் வந்து நின்றதும் உஷா இந்திராணியின் இடுப்பில் லேசாக இடித்தாள். இந்திராணிக்கு விஷயம் புரிந்து விட்டது. சரிடி, கொஞ்ச நேரம் சும்மாரு என்று ஜாடையாக சொல்லிவிட்டு ஓரக்கண்ணால் எங்கு சுதாகர் நிற்கிறான் என்பதையும் பார்த்துவிட்டு ஒன்றுமே தெரியாத உத்தமி போல கண்களை மூடிக்கொண்டாள். சுதாகருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. இந்திராணிக்கு தான் வந்திருப்பது தெரியுமா தெரியாதோ என்றே அவனால் நிச்சயம் செய்ய முடியவில்லை. ஒரு தரம் தொண்டையை கனைத்து கொண்டான். வராத இருமலை செயற்கையாக வரவழைத்து கொண்டு இருமினான். இந்திராணி
அவன் இருந்த பக்கம் திரும்பவே இல்லை. சுதாகர் படும் அவதியைக் கண்டு உஷா விஷம சிரிப்பு சிரித்தாள். அவள் பற்களை தட்டி அவள் கையில் கொடுக்க வேண்டும் போல் ஆத்திரம் வந்தது சுதாகருக்கு. அடுத்த நடவடிக்கை என்னவென்று நினைவுபடுத்தி பார்த்து கொண்டே சுதாகர் சட்டென்று திரும்பி வெளி பிரகாரத்தை அவசரமாக சுற்றிவிட்டு ஒரே பாய்ச்சலில் பெண்கள் நின்று கொண்டிருந்த பக்கமாக வந்து உஷாவுக்கு தெரியாமல் காதல் கடிதத்தை எடுத்து கீழே குனிந்து எதையோ எடுப்பவன் போல் இந்திராணியின் அருகில் இருந்த பித்தளை கூடையில் போட்டுவிட்டான். அந்த நெரிசலில் உண்மை பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருந்த அந்த சந்தடியில் சௌந்தர்ய லகரியும் லலிதா சகசிரநாமமும் தேன் அமுதாக பாய்ந்து பெருகிய அந்த தெய்வீக சூழ்நிலையில் சுதாகர் திருட்டுத்தனமாக செய்த அற்பத்தனமான செயலை ஒருவரும் கவனிக்காததில் வியப்பில்லை. நினைத்த காரியத்தை செய்துவிட்ட பரம திருப்தியிலும் தான் செய்ததை யாராவது பார்த்துவிட்டு தன்னை கையும் களவுமாக பிடித்திருந்தால் என்ன கதி நேர்ந்திருக்கும் என்ற நினைப்பினால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலும் மூழ்கியபடி வேகமாக நடந்த சுதாகருக்கு உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஓரமாக நின்றவனின் முதுகில் யாருடைய கையோ பட்டது. போலீஸ்காரனோ என்று திகில் அடைந்தான் சுதாகர். ஓர் அம்மாள் அவனை திரும்பி பார்த்தாள். தான் செய்த காரியத்தை அவள் பார்த்துவிட்டாள் போலிருக்கிறது என்று நடுங்கினான். என்ன சார், அப்புறம் அவன் லெட்டர் போட்டானா என்று ஒருவர் தன் நண்பரை கேட்டார். ஏனோ சுதாகர் அதை கேட்டு பதைத்து போனான். அம்மனின் திரை விலகியது. தீபாராதனை நடைபெற்றது. எல்லோரும் கண்களை மூடி கன்னத்தில் போட்டு கொண்டனர். சுதாகர் மட்டும் திறந்த கண்களுடன் இந்திராணியின் பக்கமே பார்த்து கொண்டிருந்தான். குருக்கள் உள்ளே இருந்து வந்தார். அர்ச்சனைக்காரர்கள் சீட்டையும் தட்டையும் நீட்டினார்கள். அவற்றை வாங்கி கொண்டு அவர் நேரே இந்திராணியிடம் வந்து நின்ற கையை நீட்டினார். அவள் பித்தளை கூடையை அவரிடம் எடுத்து கொடுத்தாள். அவர் அவளுடைய பெயரையோ நட்சத்திரத்தையோ கோத்திரத்தையோ கேட்காமலே உள்ளே திரும்பி சென்று விட்டார். பழக்கப்பட்ட குருக்கள். இதையெல்லாம் சுதாகர் கவனிக்கவே இல்லை. புழுக்கம் தாங்க முடியாமல் பித்தான்களை கழற்றி மாறில் ஊதி கொண்டிருந்தான் அவன். சர்ச்சைக்கெல்லாம் குருக்கள் வெளியே வந்தார். அம்மா, உங்க கூடையில ஏதோ கடுதாசி இருந்தது என்று சொல்லிக்கொண்டே இந்திராணியிடம் அதை கொடுக்க போனார். என்ன கடுதாசியா என்ற ஆச்சரியத்துடன் அவள் கை நீட்டி வாங்குவதற்குள் உஷா பாய்ந்து குருக்களிடமிருந்து அதை பெற்று கொண்டு விட்டாள். அப்போதுதான் சுதாகருக்கு விஷயமே புரிந்தது. தான் இந்திராணிக்கு எழுதிய காதல் கடிதத்தை குருக்கள் படித்துவிட்டு உஷாவிடம் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்ததும் அவன் உணர்வற்று போய் மரக்கட்டையாக நின்றான். இல்லாவிட்டால் அந்த கணமே அந்த இடத்தை விட்டு ஓடியிருக்க மாட்டானா? உஷா கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். பக்கத்தில் 2 அம்மாமிகள் தலையை நீட்டி பார்த்தார்கள். கடிதத்தின் கீழ் இருந்த கையெழுத்தை பார்த்தாள் இந்திராணி. என்றும் உன் சுதா. அவளுக்கு இதய துடிப்பு நின்று விட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. டக் என்ற கடிதத்தை உஷாவிடமிருந்து பிடுங்கி அதை சுக்கு நூறாக கிழித்து போட்டாள். அந்த இடத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல் தான் புத்திசாலித்தனமாக ஏதோ செய்ய போக பேரிடியாக வேறொன்று நடந்து விட்டதை உணர்ந்த சுதாகர் அந்த இடத்தை விட்டு நழுவி விடுவதுதான் நல்லது என்று மெல்ல ஒதுங்கி ஓட பார்த்தான். பின்னால் ஒரு கை அவன் சட்டை காலரை பற்றி இழுப்பதை உணர்ந்து திமிரினான். சட்டை டர் என்று கிழிந்தது. ஒருவன் அவன் சட்டை கையை பற்றி இழுத்தான். பாதி கை கையோடு வந்துவிட்டது. சுதாகர் அழாத குறைதான். அவனை சுற்றி ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது. அந்நிலையிலும் தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்கே இருக்க போகிறார்களே என்று கவலையுடன் ஒரு நோட்டம் விட்டான். டேய், உன்னை ரொம்ப நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. நீ கோயிலுக்கு வந்தா சும்மா போறதில்ல. இங்க நிக்கிறதையும் அங்க பராக் பார்க்கறதையும் பொண்ணுங்களை முறைச்சு பார்க்கறதையும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். ஒரு நாள் என்கிட்ட செமையா வாங்குவேன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு கூடையில நீ லெட்டர் போட்டதையும் பார்த்தேன். பார்த்தா பெரிய மனுஷன் வீட்டு பையன் மாதிரி இருக்கையே. உனக்கு ஏண்டா இந்த பிழைப்பு? சி, எச்சக்கல நாய் கூட செய்யாதேடா இந்த வேலையை. தூ, வெக்கமா இல்ல என்ற கன்னத்தில் பளார் என்ற ஒரு அறை விட்டான் அந்த ஆசாமி. சுதாகரின் வாயில் ரத்தம் கசிந்தது. அடே, நீ ஏன்பா ஊராம் வீட்டு பிள்ளையை அடிக்கிற? போலீஸ்ல பிடிச்சு கொடு, இல்ல அந்த பொண்ணையே கூப்பிட்டு இவன் மூஞ்சியில காரி துப்ப சொல்லு. அப்பதான் இது மாதிரி சோதா பசங்களுக்கு புத்தி வரும் என்றான் இன்னொரு ஆசாமி.
விடுப்பா, அவன் போகட்டும். மானம் உள்ளவனா இருந்தா இனிமே இந்த வேலைக்கு வரமாட்டான் என்று பெரிய மனிதர் ஒருவர் மத்தியஸ்தத்திற்கு வந்ததால் சுதாகர் தப்பித்துக் கொண்டான். இந்த அனுபவம் அவனுக்கு முற்றிலும் புதுமையாக இருந்தது. நிலைமை மிஞ்சி போய்விட்டது. தலைக்கு மேல் வெள்ளம் போகும்போது சாண் போனால் என்ன, முழம் போனால் என்னவென்று நினைத்த சுதாகர் பைத்தியம் பிடித்தவன் போல கிழிந்த சட்டையுடன் தலைவிரி கோலமாக கோயிலை விட்டு வெளியே வந்தபோது உலகமே அவனை கண்டு நகைப்பது போல் இருந்தது அவனுக்கு. அப்போது கூட இந்த இந்திராணி தனக்காக பரிந்து வந்தாளா பார், இதுதான் காதலா, இதுதான் பாசமா என்று நினைத்து ஏங்கினான் அவன். பாவம் சுதாகர். என்னாங்க, கோயில்ல ஏதோ கலாட்டாவாமே என ஒரு அப்பாவி சுதாகரிடமே விசாரித்தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பழைய மாம்பலத்திலிருந்து வரேன் என்று பொய் சொன்னான் சுதாகர். அவனுக்கு கீழ் தாடை விண் என்று வலித்தது. அதுவா, எவனோ ஒரு ரவுடி பையனாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த பெண்ணை கையை பிடிச்சு இழுத்தானாம். ஜனங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டானாம். இது மாதிரி கைத பசங்க கும்பல் தானே இப்ப கோயில் அதிகமாயிடுச்சு. பாவிங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படி செய்வாங்களா என்ற பூ கடைக்காரி குறுக்கே பேசினாள். இல்லையாமே, ஒரு திருட்டு பையன் சங்கிலிய அறுத்துட்டானாம் என்ற பழக்கடைக்காரன் ஒரு புது கதையை சொன்னான். வெற்றிலை பாக்கு கடையில் இருவர் பேசிக் கொண்டிருந்தது சுதாகரின் காதில் விழுந்தது. என்ன சண்முகம், கோயில்ல காதல் சீன் நடந்ததாமே, சேதிய கேட்டீங்களா? படிச்ச பையனாம், உத்தியோகம் பார்க்கறானாம். கேள்விப்பட்டேன். போன வாரம் கூட ஒரு பையனை பிடிச்சு வான் பண்ணி அனுப்பிச்சேன். நம்ம பொம்பளை பசங்களும் மோசம்பா. கோயிலுக்கு வந்தோம் போனோம்னு கிடையாது. பீச்சுக்கும் பார்க்குக்கும் வர மாதிரி நினைச்சு தழுக்கி மினுக்கி பசங்களை மயக்கி அவன் உதவாங்கிறப்ப வேடிக்கை பார்க்குதுங்க. இன்னைக்கு உதவாங்கின பையன் கூட நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவன் அப்பா கூட தங்கமானவரு, கௌரவமானவரு. நல்லவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க பெத்தவ மானத்தை கப்பலேத்துற காலம் ஆயிடுச்சு இது. மொத்தத்துல ஊர் கெட்டு போச்சு. கட்டுப்பாடு இல்ல, மானத்துக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து நடந்த காலம் போயிடுச்சு. அதனால எல்லாம் தலை கீழாயிடுச்சு. போகட்டும், நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, வெத்தில பாக்கு கொடு என்றான் சண்முகம். அன்று காலை எழுந்ததும் யார் முகத்தில் முதலில் விழித்தோம் என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான் சுதாகர். அன்று இரவு சுதாகர் சாப்பிடாமலே படுத்து கொண்டான். அவனுக்கு உலகமே பிடிக்காத போது உணவா பிடிக்கும்? ஆத்திரம் பொங்கி வர, அவமானம் நெஞ்சை பிழிய, துக்கம் தொண்டையை அடைக்க அவன் இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தானே ஒழிய சற்றும் கண்ணயரவே இல்லை. பாவம், காலையில் எத்தனை குதூகலத்துடன் எழுந்திருந்தான். இரவு இந்த மனோநிலையில் படுக்க செல்வோம் என்று அவன் நினைத்திருப்பானா? அதிகாலையில் சைக்கிள் பால்காரனின் மணியோசை அவன் காதில் அமிர்தமாக பாய்ந்தது. இரவிலோ மலாய் ஐஸ்கிரீம் வண்டியின் மணியொலி அவன் காதை துளைத்தது. காதல் என்பது ஒரு ரோஜா மலர் படுக்கை என்று நினைத்திருந்த சுதாகருக்கு அது முள் படுக்கையாகவும் மாறி உடலையும் உள்ளத்தையும் குத்தி துளைக்கும் என்று தெரியாது. அன்றைய தினம் கோயிலில் தனக்கு பூஜையும் அர்ச்சனையும் நடக்கும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னேற்றத்தின் பெயராலும் நாகரிகத்தின் பெயராலும் காதல் என்ற போர்வையில் மானங்கெட்ட செயல்களும் வரம்பு மீறிய விபரீதங்களும் மலிந்துவிட்ட இன்றைய சமூக வாழ்வில் தான் தவறே செய்யவில்லை என்று சுதாகர் கருதியதில் சிறிதும் ஆச்சரியமில்லை. உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒருத்தியிடம் என் மனதை திறந்து காட்டுவது தவறா? நேரே பேச முடியாத நிலையில் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதுவது நெறிகட்ட செயலா? அதற்கு தண்டனையா, அடியா, உதையா? சுதாகர் மீண்டும் மீண்டும் சிந்தித்தான். சமூகமே அவனுக்கு எதிராக சதி செய்வதாக நினைத்தான். ஒரு பாவமும் அறியாத தன்னை அது அநியாயமாக பழி வாங்கிவிட்டதாக கருதி கண்ணீர் உகுத்தான். தனது மூலாதார உரிமையில் தலையிட்டு தன்னை அடித்ததற்காக அந்த ஆசாமியின் மீது வழக்கு தொடரலாமா என்று கூட அவன் மனம் எண்ணிற்று. இதே நேரத்தில் தன் வீட்டில் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள் இந்திராணி. காதலனுக்கு அவமானம் நேர்ந்து விட்டதே என்று அவள் துயரப்படவில்லை. ஒரு பாவமும் அறியாத தன்னை சுதாகர் அவமானத்திற்குள்ளாக்கி விட்டானே, 4 பேர் சிரிக்கும்படி செய்து விட்டானே. உஷாவுக்கு அவள் கிடைத்து விட்டதே, காலேஜில் டமாரம் அடித்து அமர்க்களப்படுத்தி விடுவாளே என்று அவள் சங்கடப்பட்டாள். சுதாகரின் நடத்தையை கண்டு முதலில் திடுக்கிட்ட அவள் தற்போது அவனை வெறுத்தாள்.
இந்த அயோக்கியனுக்கு நான் மனைவியாவதா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். தன் எண்ணத்தை எப்படி அம்மாவிடம் தெரிவிப்பது என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். இப்படிப்பட்டதொரு நிலையில் இருந்தவளுக்கு தூக்கம் எப்படி வரும்? 2 நாட்களுக்கெல்லாம் பெண்களுக்கே உரிய முறையில் இந்திராணி தன் மனதில் இருந்ததை அம்மாவிடம் நாசுக்காக தெரிவித்து விட்டாள். சொர்ணமும் அதை நாசுக்காக சுதாகரின் அம்மாவிடம் தெரியப்படுத்தினாள். இந்திரா, இப்ப கல்யாணம் வேணாங்குது. பிஏவை முடிக்கிற வரைக்கும் தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லுது. எங்க வீட்டுக்காரரும் சரின்னுட்டாரு. நான் என்னமா செய்யறது என்று ஒரு நாள் ஜாடையாக அவள் சொன்னபோது மரகதம்மாள், அது சரி, ஆண்டவன் யார் யாருக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்கானோ நமக்கு எப்படி தெரியும்? என்னவோ சுதாகர் கொடுத்து வைக்கல என்று சொல்லி விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டதை ஜாடையாக தெரிவித்தாள். அப்பப்பா, இத்தனை ஜாடை மாடையாக பேசுவதற்கு நம் பெண்மணிகள் எந்த பள்ளியில்தான் பயின்றார்களோ? இந்திராணியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அறிந்ததும் சுதாகர் மிகவும் வருந்தினான். தன் புனித காதல் புஸ்வாணமாகிவிட்டதே என்று மனம் கலங்கினான். உண்மையில் யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்ட கதையாகத்தான் ஆயிற்று சுதாகரின் கதையும். சாதாரணமாக வெகு எளிதில் நடந்தேறி இருக்க வேண்டிய திருமணத்தை பாழும் காதல் குறுக்கிட்டு பாழ்படுத்தி விட்டது என்பதை சுதாகர் உணரவே இல்லை. காதலித்தே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் காதலித்து திருமணம் நடக்காமல் செய்து கொண்டான். சிவா விஷ்ணு கோயிலில் சுதாகர் அவமானப்பட்டு 1 வருடம் ஓடிவிட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவன் கோயில் பக்கமே போவதில்லை. அது இருந்த திசைக்கே ஒரு கும்பிடு போட்டு விட்டான். ஆனால் அவன் காதலுக்கு கும்பிடு போடுவதாக இல்லை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற வாக்கு காதலை பற்றி கூறப்பட்டதாகவே தோன்றியது அவனுக்கு. ஊரில் ஆயிரக்கணக்கான பெண்கள் நடமாடிக்கொண்டிருக்கும் போது அவர்களில் ஒருத்தியை தன்னால் காதலிக்க முடியவில்லை என்றால் அது ஆண்மைக்கே இழுக்கென்று நினைத்தான் அவன். காதலில் தோல்வி அடைய அவன் தயாரா இல்லை. தான் கையாளும் உத்திகளை மாற்றிக்கொண்டால் தன் லட்சியம் ஈடேறுவது நிச்சயம் என்று உறுதியுடன் இருந்தான். மீன் கொத்தி பறவை தன் இலக்கின் மீது பாய்வதற்காக நீர் மட்டத்திற்கு மேல் இறக்கைகளை அடித்து பறந்து கொண்டிருக்குமே, அதுபோல்தான் சுதாகர் தன் காதலியை தேடி அலைந்து கொண்டிருந்தான். தன் காதல் உத்திகளை மாற்றியதன் அடையாளமாக அழகிய சிறு தாடி ஒன்று வளர்க்க ஆரம்பித்தான் சுதாகர். அவனுக்கு மீசை சீராக வளராததாலும் தாடைகளில் அங்குரு திட்டும் இங்குரு திட்டுமாக வளர்ந்ததாலும் முகவாய் கட்டையில் மட்டும் 3/4 அங்குலத்திற்கு ஒரு தாடியை வளர்த்துவிட்டு தாடைகளையும் மீசையையும் 2 நாட்களுக்கு ஒரு முறை ஷேவ் செய்து கொண்டான். இந்த ஒப்பனையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது அருள்தாஸ் தான். உலகமெல்லாம் சுற்றிவிட்டு வந்தவன் போல் இது ஸ்பானிஷ் ஸ்டைல் தாடி என்று சுதாகரிடம் சொல்லி இணங்க வைத்தான். அங்கே பிரம்மச்சாரிகள் தான் இம்மாதிரி தாடி வைத்துக் கொள்கிறார்கள் என்றும் பெண்கள் இதன் மீது மோகம் கொண்டு மயங்கி விடுகிறார்கள் என்றும் கதையை கட்டி அவனுக்கு நன்றாக உரு ஏற்றியிருந்தான். தன் காதல் லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு துணையாக இருக்கப் போகும் அச்சிறு தாடியை நாளொரு வெட்டும் பொழுதொரு தடவலுமாக கண்ணுக்கும் மேலாக காப்பாற்றி வந்தான் சுதாகர். ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த சுதாகரை 2-3 பெண்கள் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கிற்று. ஒருத்தி சொன்னாள், அந்த தாடி ரொம்ப அழகா இருக்குடி. அவர் முகத்துக்கே அது ஒரு தனி அட்ராக்ஷனை கொடுக்குது. ஆமாண்டி, இது ரொம்ப ஒரிஜினல் ஐடியா. எனக்கு அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போலிருக்கு. எனக்கு அவரிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கு. புத்திசாலியா இருப்பார் போலிருக்கு. இப்படியெல்லாம் அவர்கள் பேசவில்லை. தன்னை பார்த்து பெண்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டார்கள் என்று சுதாகர் கற்பனை செய்து கொண்டான். ஆனால் அவர்கள் உண்மையாக தங்கள் கழுக் சிரிப்பிற்கிடையே பேசிக்கொண்டது என்ன தெரியுமா? ஐய, அவன் முகரக்கட்டை பாரு, கன்றாவி, எப்படித்தான் வெக்கமில்லாம வெளியே வரானுகளோ. ஆட்டு தாடி வச்சுக்கிட்டா ஆட்டு மூளைதான் வளரும். இத்தோட தலையில 2 கொம்பையும் வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். பெரிய மன்மதன்னு மனசுல நினப்பு. புருவத்தை மட்டும் விட்டு வைப்பானேன், அதையும் எடுத்துட்டு அழகு அள்ளிக்கிட்டு போகுமே. சிறிய தாடி ஒன்றை வளர்த்து கொண்டு காதலில் குதிக்க தயாராயிருந்தான் சுதாகர். உள்ளத்தளவில் உன்னத காதலை வளர்த்து கொண்ட நாராயணன் பெரிய தாடி ஒன்றை வளர்த்து கொண்டிருந்தான். மியூசியத்தின் அருகில் அவனை ஒரு நாள் சந்தித்த போது சுதாகருக்கு சட்டென்று அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. என்னை தெரியவில்லையா சுதாகர்? நான் தான் நாராயணன்.
ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்று அவனே தன்னை அறிமுகம் செய்து கொண்டதும் சுதாகர் அவன் நிலையைக் கண்டு பரிதாபப்பட்டான். அவன் இளைத்து கருத்து போயிருந்தான். சுதாகரின் முகத்தில் திகில் படர்ந்திருப்பதை கண்ட நாராயணன், பயப்படாத, எனக்கு இப்போது ஒன்றும் இல்லை. 1 மாசம் மென்டல் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். இப்போது நன்றாக தேவலை. கையில காசு இல்லை. ஒரு கப் டீ வாங்கி தரையா என்று அவன் கேட்டதும் சுதாகருக்கு மனசு இளகியது. மியூசியம் கேன்டீனில் நாராயணனுக்கு டிஃபனும் காஃபியும் வாங்கி கொடுத்துவிட்டு வெளியே உட்கார்ந்து கொண்டு சிகரெட் பெட்டியை எடுத்து அவனிடம் நீட்டினான் சுதாகர். வேண்டாம் சுதாகர், நான் சிகரெட் குடிப்பதை விட்டுவிட்டேன். சுந்தரியின் அன்பு கட்டளையை என்னால் தட்ட முடியவில்லை என்று சொல்லிவிட்டு தாடியை தடவிக்கொண்டே ஆகாயத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான் நாராயணன். அது சரிங்க, நீங்க ஏன் வேலையை விட்டுட்டீங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டான் சுதாகர். திடீரென்று நாராயணனிடம் மரியாதையுடன் பேச வேண்டும் போல் தோன்றியது அவனுக்கு. எத்தனையோ நடந்துவிட்டது, எத்தனையோ நடக்கப் போகிறது. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நடக்கப் போகிறது சுதாகர், நீ கட்டாயமாக வரணும் என்றான் நாராயணன் சிரித்து கொண்டே. கல்யாணமா? கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னீங்களே என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான் சுதாகர். ஆமாம், நான் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் சுந்தரி தன் அத்தை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினாள். அவளுடைய சொல்லை மீற முடியாததால் நான் ஒப்புக்கொண்டேன். அவள் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வாள் என்பது எனக்கு தெரியும். அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவளை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவள் பெயர் எனக்கு பிடித்திருக்கிறது. அவள் பெயர் திரிபுர சுந்தரி. என் ஆசை தீர, உள்ளம் ருசிக்க, நான் இனிக்க, என் வாழ்நாள் எல்லாம் நான் அவளை சுந்தரி சுந்தரி என்று கூப்பிட்டு கொண்டிருக்கலாம் அல்லவா என்று சொல்லி மீண்டும் ஆகாயத்தை பார்த்தான். அந்த பெயரில் லயித்தவன் போல் ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டான். ஆனால் அந்த சிரிப்பில் களையே இல்லை. எப்படி இருக்கும்? ஏமாற்றத்தின் எல்லையில் இருந்தானே அவன். உண்மையான காதலுக்கு தோல்வியே கிடையாது என்ற உதட்டளவில் அவன் எத்தனைதான் தத்துவங்கள் பேசினாலும் தன் தோல்வியை நினைத்து அவன் உள்ளுக்குள் குமுறாத நாளே இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.